செம்ம காமெடி. நல்லா ஒரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். பெருசாலாம் இல்ல. கோபி டாக் நல்லா இருந்துச்சு. தளபதி ரெஃபரன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. பெரம்பூர் காமிச்சிருக்காங்க. எத்தனை பெரம்பூர் தான் காமிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் நிறைய எல்லா லொகேஷன் காமிச்சிருக்காங்க. எப்பயாவது டிக்கெட் கிடைச்சிடாதாடா முருகா அப்படின்னு சாமி கும்பிடுவாங்களா, அந்த அளவுக்கு சாமி கும்பிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகம். பண்ணாத கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா கேரக்டர் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்ல ஆக்டிங் தான். நல்லா இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கு. செம்ம காமெடி. நல்லா இருக்குங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்கு ஆக்டிங். கம்பேக் ரோஜா வந்து நல்லா இருக்காங்க. கரெக்டா மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாரு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா 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 ஒரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். பெருசாலாம் இல்ல. கோபி டாக் நல்லா இருந்துச்சு. ரோஜா அவங்களோட ஆக்ட்ல நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி சைடுல இருக்கிற ஆக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா அதுதான். ஆனா அதெல்லாம் பெருசாலாம் காட்டியிருக்காங்க. தளபதி ரெஃபரன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கோபி எப்படி நான் எல்லாருமே சூப்பரா வச்சிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே சூப்பரா வச்சிருக்காங்க. பெரம்பூர் காமிச்சிருக்காங்க. எத்தனை பெரம்பூர் தான் காமிச்சிருக்காங்க. சென்னை, பெரம்பூர் நிறைய எல்லா லொகேஷன் காமிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஜனநாயகம் பார்த்தாலும் நிறைய பேர் இந்த படத்துக்கு வருவாங்க. நானே இன்னொரு தடவை வருவேன் இந்த படத்துக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், லவர்ஸ் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், எல்லாருமே தனியா கூட வரலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். கோபி எப்படி நடிச்சிருக்காரு? ஐயோ அண்ணா, அவரு நடிச்சதை விட இப்ப பேசி லைவா பேசி காமிச்சா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் நாங்களும் பெரம்பூர் தான். நம்ம ஏரியாவை பத்தி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. செம்மங்க. அவரோட ஆக்டிங் சொல்லவா வேணும். ஆக்சுவலி அவரு செமையா பண்ணாரு. இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நிறைய இடங்கள கோபி அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துடும். அந்த ஒரு டைலாக் தான். ஆனா படம் முழுக்கவே நம்மள அதை என்ஜாய் பண்ண வச்சது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபேமிலி சப்ஜெக்ட் தனி ஒரு காமெடி ஜானரு. ஆனா ஜனநாயகத்துக்காக நானும் வெயிட்டிங்கு. அது எப்படின்னா எப்பயாவது டிக்கெட் கிடைச்சிடாதாடா முருகா அப்படின்னு சாமி கும்பிடுவாங்களா, அந்த அளவுக்கு சாமி கும்பிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகம். அப்படி எதுவும் பெருசா தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய இடத்துல தெலுங்கு அதிகமா பேசியிருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு அவங்க ஆக்டிங் மூலமா கன்வே ஆயிடுது. பட் அந்த லாங்குவேஜஸா பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைலாக் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மற்றபடி வேற ஒன்றும் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருந்தது. ரோஜா கேரக்டர் அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணாத கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா கேரக்டர் அதாவது எந்த ஜாதின்னு கட்டிட்டு இந்த காலத்துல இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஜாதியை பார்க்க கூடாது அப்படின்றதுனால அது சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஃபுல்லாவே பெரம்பூர் ஏரியா. நாங்களும் பெரம்பூர் ஏரியா தான். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே செம்மையா கவர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு லவ் அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. கேஸ்ட் ரிலேட்டட் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்றத நல்லா தெளிவா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அன்பேடையனை பார்த்த படம் சூப்பரா இருந்துச்சு. காமெடியெல்லாம் எங்க இருக்கணுமோ அங்க கரெக்டா இருக்கு. இந்த எமோஷனல் அதெல்லாம் எல்லாமே இருக்கு. இப்போ அப்படி படம் பார்த்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வேணும்னுவோம், அதுக்கப்புறம் வேணாம்னுவோம். அந்த ஒரு கான்செப்ட் இந்த படத்துல இருக்கு. அதனால படம் நல்லா ஜாலியா போகுது. லாஸ்டா தான் தெரிஞ்சு ஓகே இந்த படம் யாரு பார்த்தா ஹீரோ தான் டைரக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு. பரிதாபம் கோபி நடிச்சிருக்காரு. பரிதாபம் கோபி சூப்பரா இது ஒரு ஸ்லாங் பேசிருக்காரு. சூப்பரா செம்மையா இருக்கு.
காமெடியில பயங்கரமா இருக்கு என்ன ப்ரோ பண்ற அது நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ராங் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம அவங்க பார்க்கும்போது புதுசா அந்த பழைய ரோஜா பாக்குற மாதிரி தான் இருக்கு இப்போ. ஆனா அவங்க ஓன் வாய்ஸ் நினைக்கிறது அந்த பர்சனலா சரி இப்போ இன்னும் அவங்க நடிச்ச படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. நடிச்சு நல்லா இருக்கு. ஆமா அவரு இருக்கிறதுல பெஸ்ட் கேரக்டர் அவர்தான் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. எந்த ஒரு குறையும் இல்லாம அப்பவும் செம்மையா பண்ணிருக்காரு. அவராலே படம் ஓடும் நினைக்கிறேன். இல்ல பெரம்பூர் நானு படம்னாவே எல்லாருக்கும் சென்னை வேற அது வேற இல்ல அது இப்ப நல்லா இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. பெரம்பூர் நான் அந்த அளவுக்கு போறது இல்லை. சூப்பர். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நல்லா இது வேற சேனலா படம் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. நல்லா எப்படி சொல்றது ஒரு ஃபேமிலி ரோல். எல்லாருமே வந்து இந்த ஜாதில இருந்து இந்த மதத்துல இருந்து ரொம்ப போராடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும், ஒரு ஹீரோயின் வந்து அந்த லவ்வருக்காக மாறுது, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு, ஃபைட் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படத்தை பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி தான். நல்லா இருக்கு. செம்ம காமெடி சார். அது வேற லெவலு. நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா எங்களுக்கு ஒரு ஷாக்கிங். யூடியூப் சேனல்ல வந்துட்டு இங்க நடிக்கிறாங்க அப்படின்னு அது எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா இருந்துச்சு. ரோஜா மேம் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் குறை சொல்ல முடியாதுல்ல நம்மளால. அவங்க வேற லெவலு. ஃபேமிலிக்கு கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு பையன் ஒரு மாதிரி படமும் ஒரு மாதிரி படப்படப்பா இருந்துச்சு. இந்த லவ் சக்சஸ் ஆகுமா இல்ல இது கைக்குடி வருமா இல்ல ஃபெயிலியர் ஆயிடுமா, அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா என்ற ஒரு த்ரில்லிங்காவே போச்சு. ஆனா கடைசியில அவங்களே ஓகே சொல்லும் போது நல்லா சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. அவருதான் அதாவது அந்த அமைதியா இருந்துட்டு திடீர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் ஒரு நல்லா இருக்கு. காமெடியாவும் போச்சு. பையனுக்காக அவர் போராடினது நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.